ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதிக எண்ணெய் குடிக்காமல் நல்ல டேஸ்டான வாழைப்பூ வடை ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, சாம்பார் சாதம் ரச சாதத்து கூட சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப் கடலைப்பருப்பை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், இப்போ இது ரெண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இப்போ இதை மட்டும் ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து ஒரு சின்ன வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வரும். இப்போ இதை சேர்த்துக்கலாம். எல்லா வாழைப்பூவையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன பல் பூண்டை தோலோடு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக உடைச்ச மாதிரி அரைச்சா போதும். இப்போ இதை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதையும் அந்த பெரிய பவுலுக்கு மாற்றிடலாம். இந்தளவுக்கு கொரப்பாக அரைச்சா போதும். அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. ரொம்ப அழுத்தி பிசையாமல் லேசாக கலந்து விட்ட மாதிரி கலந்துக்கங்க. இப்போ சின்ன உருண்டைகளாக உருட்டி சின்ன வடைகளாக தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கங்க. இப்போ இந்த வடைகளை சூடான இருக்க எண்ணெயில் சேர்த்து பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கங்க. வடையை எண்ணெயில் சேர்க்கும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். வடைகளை சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சு வேக விடுங்க. வடைகளை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு கொஞ்சம் நேரம் கிளறாமல் இருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா லேசாக 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியாக செவந்து வர வரைக்கும் இதை நாம் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடை ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு. எண்ணெயும் ஓரளவுக்கு அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வேக வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கிறிஸ்பியான டேஸ்டான வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.